மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம். கரூர்ல 41 பேர் மரண சம்பவத்துக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினர் முதல்ல அங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க. கரூர்ல நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளரை அறிமுகம் பண்றதுக்காக போடப்பட்ட அந்த கூட்டம், அந்த வேலுச்சாமிபுரத்திலேயே அந்த கூட்டம் நடக்குது. அதுல அந்த 41 பேர் மரண சம்பவத்தை என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்ணு முன்ன கொண்டு வர மாதிரி சாட்டை துரைமுருகனும் இடும்பானம் கார்த்தியும் பேசுனது அந்த சம்பவத்தினுடைய தாக்கத்தை மீண்டும் அந்த மக்கள் மனசுல ஏற்படுத்தி இருக்குது. மனசாட்சி ஒண்ணு இல்ல, ஒரு தண்ணி பாட்டில் கூட வைக்காம 7 மணி நேரம் காத்திருந்தும் தண்ணி தண்ணி என்று கத்திய பிறகும் அதை பத்தி கவலைப்படாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு பாடி மனைவியும் மகளையும் பறிகொடுத்த கணவன் நிம்மதியா 20 லட்சம் 40 லட்சத்தை வச்சு உறங்கிடுவானா? வெயில்ல மக்கள் காத்திருக்கட்டும். இடத்துல விஜய் வந்து கொண்டிருக்கிறார், விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அனௌன்ஸ்மெண்ட் நடந்துச்சா இல்லையா? இதே இடத்துல 2 மணிக்கு வருவார், 3 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார், 5 மணிக்கு வருவார். கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களோட மனசாட்சியும் உழுக்கிற மாதிரி இருந்துச்சு துரைமுருகன் அப்புறம் கார்த்தி அவர்களோட பேச்சு. தேனியில சாட்டை துரைமுருகன் பேசும்போது டிவிக்கே அப்படின்னு கத்தி அங்க கொடியை காட்டி இடைஞ்சல் பண்ணான். இங்க தைரியம் இருந்த இந்த வேலுச்சாமிபுரத்துல இந்த கரூர்ல நடந்த கூட்டத்துல அவன் பேசியிருக்கணுமே. கிழிச்சு தொங்க விடுறாரு சாட்டை துரைமுருகன். ஆனா ஒருத்தன் அங்க இல்ல. இன்னைக்கும் இந்த டிவிக்கே கரூர்ல தலைமறைவா தான் இருக்கு. இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவா, இந்த விஜய் வருவா. எங்க வருவ, எங்க வருவ? எதுக்கு நீங்க விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? தமிழ் தேசியம் விஜய் எதிர்த்து பேச ஆமாடா. இந்த அண்ணாத்த பயில ஒழிச்சு கட்டுவதா எங்க ஒரே அரசியல். இதே கரூர்ல என் மக்களை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லியிருந்தா நான் சத்தியமா விஜய் பக்கம் நான் நின்றுப்பேன். இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு கட்சிக்காரன் கூட இல்லையே, ஏன் அப்படின்னு இடும்பான கார்த்தி கேள்வி எழுப்புறாரு. ஆனா கரூர் மருத்துவமனையில ஒரு கட்சிக்காரன் இல்லையடா. 41 பேர் செத்து விழுந்த போது நீங்கள் எங்கடா புடுங்க முடியாடா? எங்கடா போனீங்க? இடியாப்பா வைக்க போனியா, டிவிக்க போனியா? எங்கடா போன? அலைபேசி அணைச்சு வச்சு ஊரை விட்டு ஒட்டுமொத்த கட்சிக்காரன் ஓடி போனீங்கடா. எங்கடா போனீங்க? ஒரு விபத்து ஏற்படுறப்ப அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று மக்களோட நிக்க துப்பில்லைன்னா என்ன மயிற்சியான கட்சி? எதுதான் நாட்டாள கனவு? 41 பேர் மரணம் மட்டும் இல்லாமல் பல பேர் காயம்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தப்ப அவர்களுக்கு ரத்தம் தேவைன்னா ரத்தம் கொடுக்குற பணியை செய்யுங்கன்னு தொண்டர்களுக்கு உத்தரவு போட்டவர் அண்ணன் சீமான். நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்குடி பாசறை அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சது. ரத்தம் கொடுத்தாங்களா? உங்களுடைய தலைவன் விஜயை பார்க்க வந்து துள்ள துடிக்க இறந்து போன அவர்களுக்கு ரத்தம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சியின் குருதிக்குடி பாசறை. நாம் நமக்கு வெளிப்படையாக அறிவித்தது கரூரில் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு ரத்தம் கொடுக்க தமிழ்நாடு முழுக்க போங்கள் என்று உத்தரவிட்டவன் எங்கள் தலைவன் சீமானே ஒழிய உங்கள் தலைவன் ஓடி ஒளிந்த தலைவன். மக்கள் மனசுல என்ன நினைக்கிறான்? மக்கள் அவர்களால மேடையில ஏறி பேச முடியல, மைக்க பிடிச்சு எனக்கு பழக்க முடியல, ஆனா நான் பேச நினைக்கிறது அப்படியே அந்த தம்பி பேசுறாருங்கிற மாதிரிதான் அங்க கூடியிருந்த மக்கள் அதை பார்த்தாங்க. உங்க கண்முன்னே ஆம்புலன்ஸ்ல செத்து விழுந்து ஏத்தி கொண்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வருது, என்னப்பா ஆச்சு, ஏதோ ஆச்சுப்பா அப்படின்னு கூட்டத்தை நிறுத்தாம கடைசி வரைக்கும் அந்த கூட்டத்தை நடத்தி 41 பேர் செத்து போனப்ப ஓடிகாலி பையன் மேல் ஓடி போறேன். உன்னை பார்க்க வந்து செத்து போனா குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி இருந்தா கரூர்ல வந்து செத்து போனவங்க உடம்புக்கு மாலை போட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒப்பாரி வச்சுக்கணும். நீ மகாபலிபுரத்துல ரெசார்ட்டை புக் பண்ணி ரெசார்ட்டுக்கு வாங்க, நான் காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்கிறேன்னா திமிர்த்தனம் தானே? இந்த கூட்டமானது திங்கட்கிழமை போடப்பட்ட கூட்டம். வெகுஜன மக்கள் அங்கே தினக்கூலியா பணி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்லையும் கூட ஆயிரக்கணக்கில் மக்கள் அந்த கூட்டத்துக்கு திரண்டு ஒரு பின் டிராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு குண்டூசி போட்ட கூட சத்தம் கேட்டோம். அந்த அளவுக்கு மக்கள் ஒரு மயான அமைதி, அந்த அமைதியோடு அந்த பேச்சை உற்று கவனிக்கிறாங்க. இவர்கள் பேசின அந்த பேச்சு கரூரில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் பார்த்தாங்கன்னா ஒரு ஓட்டு கூட விஜய் வாங்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். குழந்தை உடம்புல தெரிஞ்ச மாத்திரத்தில் உடம்பு நடுங்கி அழுதுகிட்டு நல்லா மோட முடியல, மாலை போடலன்னு அழுதுட்டு வந்தேன். எனக்கு வலிக்குதுடா, யாரோ செத்து போனேன்னு நினைக்கிறேன், எனக்கு வலிக்குதுடா. ஆனால் உன்னை பார்க்க வந்து செத்து போயிட்டான். உனக்கு எப்படா குற்ற உணர்ச்சி நம்ம ஓடி போனேன்? எப்படா ஓடி போக முடிஞ்சு? எப்படா பனையுள்ள போய் பரதேசி படுக்க முடிச்சுனால? படத்துல குழந்தை இறந்து போனா துடிக்கிறியடா படத்துல பரதேசி. ஆனா உண்மையில 8 குழந்தை இறந்து போச்சுடா. ஆனா இந்த மரணம் நிகழ்ந்து சரியா 3 மாத காலத்துல மலேசியாவில் போய் நடமாட முடியாதா? எப்படிடா எப்படா நடமாட முடியுது?
வேற எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு இந்த நிகழ்வை வச்சு மன வருத்தப்பட்டதில்லை, மன கொதிப்பு அடைஞ்சு இப்படி பேசுனதில்லை. எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, மற்ற எல்லாருமே இந்த மரணத்தை கடந்து போக நினைக்கிறாங்க. அதை ஒரு மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களோட மரணமாக பார்க்குறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் தன்னோட மக்களோட மரணமாக பார்க்குறாங்க. இப்படி இந்த மக்கள் திரைக்கவர்ச்சியில் அடிமையாக இருக்கிறாங்களே, இப்படி போய் இறந்துட்டாங்களே, அதுக்காக மன்னிப்பு கூட கேட்காம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறானே, இந்த மக்கள் இப்படி மானங்கட்டு போய் இன்னும் திரியிறாங்களேன்னு சொல்லி கொதிப்படைஞ்சு அந்த மக்களை திருத்துறதுக்காக பாடப்படக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசலைங்க. நம்மள மானங்கட்டு போயிட்டோமா? அப்படி என்னடா நான் நடிகரை பார்க்கணும் நாக்க தொங்க விட்டு போகணும்? அப்படி என்ன? அவனுக்கு நம்மளை போற 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. இதானே நடிகன் படத்துல எல்லாம் பண்ணுவான், நிஜத்துல தொடரடுங்குவான். வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு இன்று வரை பாஜகங்கிற வார்த்தையை சொல்ல துப்பு இல்லை இந்த தொடரணிக்கு. இந்த மரண சம்பவம் அதில் இருக்கக்கூடிய அந்த துக்கத்திலிருந்து இன்னும் இவர்களால் வெளியே வர முடியல. நாம் தமிழர் கட்சியினர்னால அந்த குடும்பத்தார் என்ன மனநிலையில் இருப்பாங்களோ அதே மனநிலையில் இவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் தான் சொந்த கட்சிக்காரனையே பறி கொடுத்துட்டு அந்த தாவேக்கு அதிலிருந்து வெளியில் அந்த கட்சியினுடைய தலைவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாருமே விஜயினுடைய இந்த தற்குறித்தனமான அரசியலை விமர்சிக்கிறாங்க, அவனை போட்டு பொழக்கிறாங்க, விமர்சனத்தினால அடிக்கிறாங்க. ஆனால் சாட்டை துரைமுருகனும் இடுமான கார்த்திக்கும் அடிக்கிற அடி மட்டும் ஒரு தினுசாக இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த தற்குறி கூட்டம் திணறுது. கரூரில் இறந்து போன 41 பேரோட குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் கரூர் நாம் தமிழர் கட்சியினர் அண்ணன் சீமான்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 41 பேர் மரணத்தில் விஜய் கொடுத்த நிவாரணத் தொகையை வாங்க மறுத்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் போட்டியிடுறதுக்கு தயாராக இருக்கிறதாவும் நாம் தமிழர் கட்சிக்கு வர இருக்கிறதாவுமான ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகாக அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்த நாம் தமிழர் கட்சியினருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா கடுமையான மிரட்டல்களுக்கு ஆட்பட்டு அந்த பெண் பயந்து கடைசி பின்வாங்கிட்டதா ஒரு தகவலும் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தாவாய்க்காவினர் மிரட்டி இருக்கிறாங்க. வேலுச்சாமிபுரத்தில் இந்த சம்பவம் நடந்து 41 பேர் செத்து போன அந்த பகுதி, அந்த ஏரியாவில் ராத்திரி 9 மணிக்கு மேலே மக்கள் நடமாட்டமே இல்லாமல் இருக்குது. மக்கள் யாருமே இரவு நேரத்தில் தன்னந்தனியாக அந்த பகுதியில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற கடைகள்லாம் 8-8:30 மணிக்கெல்லாம் சாத்தப்படுது. ஏன்னா அவர்களுடைய ஒரு ஆவி அந்த பக்கம் சுற்றுறதாகவும் அங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படுறதா ஒரு கருத்து அந்த மக்கள் மத்தியில் பரவுது. அந்த அளவுக்கு ஒரு திகிலூட்டும் ஒரு சம்பவமாக, இன்றைக்கும் மக்களை அச்சப்படுத்துகிற ஒரு சம்பவமாக, மக்கள் மனசில் ஆறாத வடுவா பதிஞ்ச ஒரு சம்பவமாக இந்த மரண சம்பவம் இருக்குது. இறப்பை சந்தித்த அந்த குடும்பம் மட்டும் அந்த சம்பவத்திலேருந்து இன்னும் வெளிவராமல் இல்லை, அந்த கரூர் மக்களே இன்னும் இந்த சம்பவத்திலேருந்து வெளிவராமல் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய கவனம் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி திரும்பி இருக்குது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திருச்சியில் திரள்வோம்.